ஏம்மா இது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வீடியோ தானே. சாயங்காலம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செஞ்சு வச்சுருக்கேன்ல, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இஞ்சி டீ டெய்லி நம்ம கருப்பட்டி காப்பி போடுவோம்ல, அதுக்கு இஞ்சி தேவைப்படும். இந்த மழை டெய்லி பெஞ்சிக்கிட்டே கிடக்கு. சீசன் டைம் பார்த்தீங்களா, குளிர் வேறு நிறைய ஆட்டுதான். அதனால தொண்டை ஒரு மாதிரி ஆகிட்டு. அதனால் கொஞ்சம் ஜாமான் வச்சுக்கோங்கண்ணே. அப்புறம் நான் ஒன்று கேட்கேன்னு சொல்லுங்கள். இந்த கந்துஸ்டிம்பாங்களா, அதை யாராவது நம்புதீங்களா? நான் நம்புவேனா இல்லையான்னு கேட்டிங்கல்ல, நான் நம்புவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது மேலே நம்புவேன். அது என்னென்ன செய்வேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னா. அப்புறம் சில சொல்லுவாங்க, எனக்கு என் மேலே தான் நம்பிக்கை இருக்குது, என்னோடய வேலை மேலே தான் நம்பிக்கை இருக்குது, நம்ம வேலை செஞ்சால் தானே அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்களா. அப்போ நான் சொல்லுவேன், என்னைக்காவது உடம்பு வலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் நிறைய வேலை வைக்கல, அதனால தான் உங்களை யாரோ கந்துஸ்டி வச்சுட்டா, அதான் உங்களுக்கு உடம்பு வலிக்கு அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஆமாம், இருக்கும் யாரோ கண்ணு பட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி யார் மாற்றி சொன்னாங்களோ அவங்க வாயிலேருந்தே அந்த வார்த்தை வந்துடும். அப்புறம் யாராவது சொல்லும்போது டக்குன்னு நம்பியிருந்தோம்ல, இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியாதானே, ஒருத்தர் வாயிலேருந்து வரும்போது நம்ம நம்பியிருந்தோன்னே. அப்படி தான் காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்கோம். சரி, அதனால் ஒன்றும் இல்லை, அதனால் யாருக்கும் நஷ்டம் இல்லைல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல, இது பிறந்த நாளுக்கு பாயசம் போடுறது 15 ஜவ்வரிசி அது மிச்சம் இருக்கா. அதை இந்த டப்பாவில் போட்டேன். இந்த சீனி இதே மாதிரி இன்னொரு டப்பா இருக்கும், ஜோடி டப்பா. அதில் சீனி போட்டிருப்பேன், இதில் ஜவ்வரிசி போட்டிருப்பேன். எனக்கு இந்த வெள்ளை கலர் டப்பாவில் இந்த வெள்ளையாக அந்த ஜவ்வரிசியை போட்டு, இதே மாதிரி சீனி போட்டாலும் சரி, ஜவ்வரிசி போட்டாலும் சரி, இந்த டப்பா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த டப்பா என்ன செய்வேன்னா, டெய்லி என் கண்ணில் படுற மாதிரி கொஞ்சம் வெளியிலே வச்சுருப்பேன். அது ஏன்னு தெரில, அந்த வெள்ளை கலரை அந்த டப்பாவில் பார்க்கும்போது எனக்கு என்னவோ நல்லா தெரியுது. அது ஏன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஒரே சத்தான பொருளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரில, நானே நினச்சி ரொம்ப பெருமைப்படுதேன். காலையில் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை மூச்சை குழம்பு வச்சுருந்தேன்னா, அதில் ஏதோ சத்து இருக்குதுன்னு தெரியும், என்ன சத்துன்னா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பை தோசை. எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு 3 தோசையை சுட்டு கொடுத்துட்டு, நானும் அதுக்கப்புறம் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது பார்த்தீங்கன்னா சுண்டல், சாயங்காலம் காப்பிக்கு சுண்டலை வச்சுருக்கேன். இப்போது கேப்பை தோசை, காலையில் மொச்சக்கொட்டை குழம்பு. என்ன இது, நான் இன்றைக்கி சத்தான பொருளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது நானே செய்தேனா இல்லை திடீர்னு, அதெல்லாம் யதார்த்தமாக நடந்தது தான். இதெல்லாம் நேற்று நைட்டு பிளான் பண்ணிலாம் நடக்கலை, இது இன்றைக்கி நடந்தது தான். அதுக்கப்புறம் இந்த தோசைக்குமே கூட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொச்சக்கொட்டை குழம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் கிடக்கு. சாம்பார், எள்ளு பொடி. இதில் பார்த்தீங்கன்னா எள்ளும் சத்தானது. எள்ளு நல்லெண்ணெய் பிள்ளைங்கலாம் சாப்பிட்றதே இல்லை, அது எள்ளுலேருந்து தானே வருது பற்றிலாம். இந்த எள்ளு பொடியும் சத்தானது. இன்றைக்கி ஒரே சத்தான பொருளாக சாப்பிட்ருக்கேன். ஆனாலும் குளிர் ஆட்டாமல் இருக்கணும்ல, குளிர் ஆட்ட தான் செய்யுது. கொஞ்சம் மூடிட்டு தான் படுக்க வேண்டியிருக்கு, என்ன செய்ய.